அல்லேலூயா. ஆண்டவரை அறிந்த அநேக விசுவாச குடும்பங்களிலும், ஏன் ஆண்டவருக்காக செயல்படுகிற சில ஊழியர்களின் குடும்பங்களிலும் கூட அநேக சிக்கல்கள், அநேக பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. குடும்ப வாழ்வு அதை எவ்வாறு அமைத்து கொள்வது என்பதில் பலருக்கு சந்தேகங்கள் இருக்கிறது. பலர் அறியாமல் இருக்கிறார்கள். ஆகையால் வேதத்தின் அடிப்படையிலான குடும்பம் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் அறிவிக்க இருக்கிறேன். உவமைகள் என்கிற தலைப்பில் தான் அறிவிக்க வேண்டும் என்று இருந்தேன். ஆனாலும் இது போன்ற ஒரு தலைப்பை ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்தினபடியினால் அதன் அடிப்படையில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன், வேதத்தின் அடிப்படையிலான குடும்பம். பாயிண்ட் நம்பர் 1, மனைவியின் நிலை. மனைவி எவ்வாறு இருக்க வேண்டும்? வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராக இருக்கிறார். அதாவது புருஷனே மனைவியின் சரீரத்துக்கு இரட்சகராக இருக்கிறான். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். போதும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கென ஒரு வாழ்வியல் முறை இருக்கிறது என்று அநேகர் கூறுகிறார்கள். எனக்கென ஒரு கொள்கை இருக்கிறது என்று அநேகர் கூறுகிறார்கள். ஆல் ஆர் ஈக்குவல் என்று சொல்லி அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அனைத்து குடும்பங்களிலும் நிச்சயம் 100% பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், பாடுகள் இருக்கத்தான் செய்யும், பிரிவுகள் இருக்கத்தான் செய்யும், வாக்குவாதங்களும் சண்டைகளும் இருக்கத்தான் செய்யும். ஆகையால் தான் நான் தலைப்பை கொடுத்தேன், வேதத்தின் அடிப்படையிலான குடும்பம். ஒரு மனைவியின் ரோல் என்ன என்று சொன்னால், ஆண்டவருக்கு நாம் எப்படி கீழ்ப்படுகிறோமோ அதே போல, அப்படித்தான் பவுல் தேவாவியினால் ஏவப்பட்டு தேவ ஆவியினால் உந்தப்பட்டு சபைக்கு எழுதுகிறார். மனைவியே கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படுகிறாயோ அதே போல உன் புருஷனுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. ஏன்? உனக்கு புருஷன்தான் தலை, அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. சரிதானா? அது மட்டுமன்று, நாம் வாசிக்க கேட்டோமே, உன் சரீரத்திற்கு அல்லது உனக்கு அவனே இரட்சகனாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, வாசிக்க கேட்டோம், எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி என்றால் ஒரு சில காரியத்தில் மாத்திரமல்ல, எல்லா காரியத்திலேயும் புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதே அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 33. எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்தில் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். பயபக்தியாய் இருக்க கடவள். நல்ல கவனிங்க, கீழ்ப்படிய வேண்டும் பார்த்தோம். அதை தாண்டி பவுல் என்ன எழுதுகிறார்? மனைவி புருஷனிடத்தில் எப்படி இருக்க வேண்டுமாம்? பயபக்தியாய் இருக்க வேண்டுமாம். ஆண்டவருக்கு எவ்வாறு அஞ்சி நடக்கிறோமோ, ஆண்டவருக்கு பக்தியுள்ள வாழ்வு எவ்வாறு வாழ நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோமோ அதே போலத்தான் மனைவியும் புருஷனிடத்திலே பயத்தோடு என்றால் அவர் அடித்து விடுவாரோ, என்னை கொன்று விடுவாரோ அந்த பயம் அல்ல. தேவையான அளவு ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு கனமுள்ள ஒரு பயம், அந்த பயம்தான். அப்படிப்பட்ட ஒரு பயத்தோடு ஒரு பக்தியோடு வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் மனைவிகளுக்கு நியமித்திருக்கிற நியதி. அல்லேலூயா. வாசிக்கலாம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கொலோசே சபைக்கும் அதே காரியத்தை பவுல் எழுதுகிறார். கர்த்தருக்கு ஏற்கும்படி மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இந்த நூற்றாண்டிலே, இந்த 2025ஆம் ஆண்டிலே இதுவெல்லாம் சாத்தியமா? சாத்தியம்தான். இப்படித்தான் கீழ்ப்படிய வேண்டுமா? அப்படித்தான் கீழ்ப்படிய வேண்டும்.
அப்படியெல்லாம் என்னால் கீழ்ப்படிய முடியாது, நான் எப்படியும் வாழ்வேன், எனக்குத்தான் அவர் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற நிலை உங்களுக்கோ எனக்கோ யாரோ ஒரு சிலருக்கோ இருக்கும் என்று சொன்னால் அவர் இருக்கலாம். ஆனால் பிரச்சனைகள் குடும்பத்திலே வரும், ஏன் பிரிவுகள் கூட குடும்பத்திலே வரும். அவர் வராதிருக்கும்படிக்குத்தான் ஆண்டவர் சபைக்கு எழுதுகிறார், கர்த்தருக்கு ஏற்கும்படி மனைவிகளே புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இந்த ட்ராக்ல ஓடினாதான் ப்ராப்ளம் வராது. இந்த ட்ராக்ல ஓடுவது தான் ஆண்டவர் மனைவிகளுக்கு நியமித்திருக்கிற ஒரு பாதை. சரிதானா? அப்படியே நாம் எடுத்துக்கொள்வோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானம் தேவையான ஒரு வெட்கத்தோடு தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். போதும், நல்லா கவனிங்க. அப்போ இப்படிப்பட்ட விலையேறப்பெற்ற வஸ்துக்கள் அல்லது அணிகலன்கள் அல்லது ஆடைகளை அணியக்கூடாதா? அணியலாம். அவரவர் பொருளாதார தகுதிக்கு ஏற்றாற் போல் நம் ஆடைகளை அணிவதிலே எந்த தவறும் இல்லை. அவரவர் பொருளாதார நிலைக்கு ஏற்றாற்போல் அணிகலன்களை அணிந்து கொள்வதிலே பெண்களுக்கு எந்த தவறும் இல்லை. ஆனால் நாம் எப்படிப்பட்ட குணாதிசயங்களினால் நம்மை அலங்கரிக்க வேண்டும் என்பதைத்தான் பவுல் கூறுகிறார். அணிகலன்களை போட்டு அலங்கரிக்கிறீர்களா? அலங்கரித்துக் கொள்ளுங்கள். நல்ல ஆடைகளை அணிந்து உங்களை அலங்கரிக்க வேண்டுமா? அலங்கரித்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் தேவையான அளவு ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். மறுபடியும் வாசிங்க, என்னெல்லாம் இருக்கணுமா? தேவையான தகுதியான வஸ்திரத்தினாலும், தகுதியான வஸ்திரம், ஞானத்தினாலும், நாணம் என்றால் தேவையான ஒரு வெட்கம், தேவையான ஒரு அச்சம். சரிதானா? பெண்களுக்கு உரிய அப்படிப்பட்ட சுபாவத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அப்போ பாருங்க, நாணத்தினால் அலங்கரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நல்ல நற்கிரியைகளினால் நம்மை அலங்கரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களினால் நம்ம அலங்கரித்துக் கொள்வோம். அதை தாண்டி அணிகலன்களா போட்டுக்கொள்ளலாம், பிரச்சனை கிடையாது. நல்ல ஆடைகளா அணிந்து கொள்ளலாம். அவையெல்லாம் அணிந்து விட்டு இப்படிப்பட்ட நற்குணாதிசயங்களை அணிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது. அதைத்தான் பவுல் எழுதுகிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் இருந்து, அதையும் தாண்டி பவுல் கூறுகிறார் அடக்கம் தேவை, அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். அதை தாண்டி இன்னொன்னு எழுதுகிறார், அமைதல். அப்ப நல்லா கவனிங்க, அடக்கம் ஒரு மனைவிக்கு வேண்டுமா? வேண்டும். சரிதானா? அமைதி வேண்டுமா? வேண்டும். எதற்கெடுத்தாலும் வாக்குவாதம் பண்ணுகிற அந்த தன்மையை ஆண்டவர் வெறுக்கிறார். சரிதானா? நான் சொல்வதுதான் சரி என்று சொல்வதையும் ஆண்டவர் வெறுக்கிறார். தேவையற்ற ஆர்ப்பாட்ட குரல், சப்தத்தை உயர்த்துதல், அதையெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறார். தேவையான அமைதி, தேவையான அடக்கம், அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உபதேசம் பண்ணவும், புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும், அதாவது டாமினேட் பண்ணக்கூடாது. அதைத்தான் இங்கு பவுல் எழுதுகிறார். புருஷனை டாமினேட் பண்ணக்கூடாது, புருஷன் மீது அதிகாரம் பண்ணக்கூடாது. ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். எண்ணத்தில் எனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், ஆதாம் தான் முதலாவது உருவாக்கப்பட்டான். பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள், பின்புதான் ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டால் போதும். சரிதானா? அப்படியே அடுத்த சாப்டருக்கு நாம் வருவோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தெரிந்ததுதான், புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படிய வேண்டும். ஓகே. அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால், பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, பயபக்தியோடு கூடிய கற்புள்ள உங்கள் நடக்கைகளை அவர்கள் பார்த்து, போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். இதுல கொஞ்சம் நம்ம கவனிக்கணும்.
பலர் நாம் சொல்லுகிறோம், என்னுடைய கணவன் குடிகாரர், என்னுடைய கணவர் இப்படிப்பட்ட மனிதர், அப்படிப்பட்ட மனிதர், ஆண்டவரை அறியாதவர், ரட்சிக்கப்படாதவர், தேவையில்லாமல் என்னை திட்டுகிறவர், என்னுடைய கணவரிடத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது, அநேகம் நாம் சொல்லுகிறோம். சரிதானா? அதற்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். உன்னுடைய கணவர் நல்லவராக இராமல் இருக்கலாம், திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவராக இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவராக இருக்கலாம். அவர் மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் மனைவியை பயன்படுத்த விரும்புகிறார். எப்படின்னா, கற்புடன் கூடிய பயபக்தியோடு கூடிய நல்ல ஒரு நடவடிக்கை. சரிதானா? புருஷனுக்கு கீழ்ப்படிவது, சொல் கேட்பது, அவரை எப்படியெல்லாம் வைத்துக்கொள்வது, அதற்கு ஏற்றாற்போல் நடந்தால் புத்திமதியே இல்லாமல், ஆலோசனையே இல்லாமல் ரட்சிக்கப்படாத துன்மார்க்க கணவன் கூட மனைவியின் வாழ்வு முறையினால் ஆண்டவரை கண்டுகொள்வானாம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. நான் சொல்லவில்லை, வேதம் தான் அப்படி கூறுகிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவான். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய, சாந்தம் ரெண்டு அமைதல், இப்படிப்பட்ட ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. சாந்தம், அமைதி. புறம்பான அலங்கரிப்பு தேவைதான், ஆனா அது மட்டுமே இருந்து விடக்கூடாது. உள்ளான அலங்கரிப்பு ஒன்று, சாந்தமாய் பேசுவது, சாந்தத்தோடு தன்னுடைய கருத்துக்களை எடுத்துரைப்பது, தேவையற்ற சப்தத்தை எழுப்பாமல் அமைதலோடு ஜீவனம் பண்ணுகிற அந்த தன்மை, இவ்விரண்டுமே பெண்களுக்கு, குறிப்பாக மனைவிகளுக்கு அலங்காரமாய் இருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகள் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து, இப்படித்தான் பூர்வத்திலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். இன்றைய அநேக பெண்கள் ஒருவேளை சொல்லலாம், புருஷனுக்கு கீழ்ப்படிவது அடிமைத்தனம். அப்படி அல்ல. பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது, புருஷனுக்கு கீழ்ப்படிதல் தங்களை அலங்கரித்தல். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. ஓகே, தொடர்ந்து வாசிக்கலாம். அந்தபடியே இன்னும் ஒரு சில காரியங்களை நான் வேகமாக உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். பாருங்க, நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். தன் கைகளால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். 16ஆம் வசனம். ஒரு வயலை விசாரிக்கிறாள், அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால், பாருங்க, கைகளின் சம்பாத்தியத்தினால் சம்பாதிக்கிறாள். சரிதானா? 19ஆம் வசனம். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். தொடர்ந்து வாசி பாருங்க. இந்த 31ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த சில காரியங்களை சொல்லுகிறேன். சரிதானா? சில ஊழியர்களின் மனைவி எந்த விதத்திலும் வேலை செய்வதே கிடையாது. சரிதானா? பல ஊழியர்களுக்கு நானே அறிவுரை கூறியிருக்கிறேன். உங்களுடைய மனைவி இந்த அளவு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கிறது, 10ஆப்போ 12ஆம் வகுப்போ அல்லது ஒரு யூஜி டிகிரி அல்லது ஒரு பிஜி டிகிரி அல்லது ஒரு பிஎட், அந்தந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்றாற்போல் ஒரு வேலை செய்யலாமே என்று நான் சொல்லியிருக்கிறேன். அநேக ஊழியர்களிடத்திலே சொல்லியிருக்கிறேன். ஆனால் அநேக ஊழியர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அது மட்டுமல்ல, அந்த ஊழியர்களின் மனைவிமார்களும் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். சரிதானா? ஆண்டவர் என் கணவனை ஊழியத்திற்கு அழைத்தார், அவர் ஊழியம் செய்வார், நான் வீட்டிலே சும்மா இருப்பேன். அதையும் தாண்டி அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். ஆண்டவரே, என்னுடைய கணவனின் ஊழியத்தை தாங்கும்படிக்கு தாங்கக்கூடிய கரங்களை எழுப்பும். ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. இந்த ஊழியருக்கு ஒரு பக்கம் ஊழியம் செய்வார், இன்னொரு பக்கம் ஜெபம் பண்ணுவார். அதற்கு மத்தியிலே உள்ளம், இவர் காணிக்கையை தருவாரா, அவர் காணிக்கையை தருவாரா, எனக்கு போதுமா, இதே எண்ணம் தான் ஊழியர்களின் பெரும்பான்மையான ஊழியர்களுக்கு இருக்கிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன், கணவன் ஊழியம் செய்கிறாரா, உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் ஒரு வேலை செய்யலாமே.
தவறு ஒன்றும் இல்லையே. அதை தாண்டி சாதாரண விசுவாசிகள் அந்த கேட்டகரிக்கு நாம் வருவோமே. அநேக பெண்கள் வேலை செய்வதே கிடையாது. கணவன் மாடு போன்று உழைத்து கொண்டு வருவார், சரிதானா? இவர்கள் வீட்டிலேயே இருக்க வேண்டும். அநேகருக்கு வேலை செய்வதற்கு மனமே கிடையாது. ஆனால் நன்றாக ஜெபம் பண்ணுவார்கள். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை உயர்த்தும் ஆண்டவரே, எங்கள் தேவை சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே, நீ எவ்வளவு படித்திருக்கிறாய், அதற்கு ஏற்றாற்போல் ஒரு வேலை செய்யக்கூடாதா என்று அநேகரை பார்த்து நான் சொல்லியிருக்கிறேன். சிலர் செய்கிறார்கள், பலர் இந்த ஆலோசனைகளை கேட்பதே கிடையாது. வானத்தை கிழித்து ஏதோ ஒரு நபரிடத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு பணத்தை தந்துவிட வேண்டும், அதுதான் அநேகருக்கு நோக்கமாக இருக்கிறது. அதை தாண்டி ஆண்டவர் எனக்கு தந்த கிருபை நான் பயன்படுத்துவேன், ஆண்டவர் எனக்கு தந்த சரீர சுகத்தை நான் பயன்படுத்துவேன், ஆண்டவர் எனக்கு தந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதை நான் பயன்படுத்துவேன், எனக்கு தந்த தாளந்தை நான் பயன்படுத்துவேன், ஏதோ ஒரு சில வேலைகளை நான் செய்வேன். அப்படி செய்கிற பொழுது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்கிற எண்ணத்திற்கு அநேக பெண்கள் நகர்வதே கிடையாது. நல்ல கவனிங்க, சில காரியங்களை நான் சொல்லலாம். அநேக பெண்கள் என்னிடத்தில் சொல்லுகிற காரியம், அநேக ஆண்கள் என்னிடத்தில் சொல்லுகிற காரியம், அதன் அடிப்படையில் தான் நான் இதை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். நல்ல கவனிங்க, பெண்கள் வேலை செய்யவில்லை என்று சொன்னால் காலையிலிருந்து மாலை வரைக்கும் வீட்டில் இருந்து கொண்டே இருப்பார்கள். நேரம் போகாது அல்லவா? மொபைல் ஃபோன் எடுப்பாங்க, தேவையற்ற காட்சிகளை பார்ப்பாங்க, மொபைல் ஃபோனை எடுப்பாங்க, அவங்ககிட்ட பேசுகிறேன், இவங்ககிட்ட பேசுகிறேன், அம்மாட்ட பேசுகிறேன், அப்பாட்ட பேசுகிறேன், அவங்ககிட்ட பேசுகிறேன், சித்தப்பாட்ட பேசுகிறேன், பெரியப்பாட்ட பேசுகிறேன். அது நிமித்தமே அநேக பிரச்சனைகள் வரும், சரிதான்? ஃபோன் பேசுவது, மொபைல் பேசுவது நான் தவறு என்று கூறவில்லை. நேரம் அதிகமாக இருப்பதால் நேரம் போகாது. அதையும் தாண்டி பக்கத்து வீட்டில் போய் பேசுவாங்க, பக்கத்து தெருவில் போய் பேசுவாங்க, ஊர் வம்புகளை அவங்க இழுப்பாங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால் தங்களுடைய வாழ்வை பிஸியாக அமைத்து கொள்ளாதது தான். அநேக பெண்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. பரிசுத்த வேதாகம் தெளிவுபடுத்துகிறது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அதான் 10ஆம் வசனம். அந்த நீதிமொழிகள் 31:10 பாருங்க. அந்த குணசாலியான ஸ்திரீ என்ன செய்வாள்? அதான் ஒரு 3 வேத பகுதியை வாசித்தோம். அவள் வேலை செய்வாள். கரங்களை தட்டாண்டுக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. ஆகையினால் பார்க்கிற மக்களுக்கு இது போன்ற ஆலோசனைகளை சொல்லுங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு இது போன்ற ஆலோசனைகளை நாம் சொல்லுவோம். வீணாக நேரத்தை நாம் செலவு செய்தால் அநேக பிரச்சனைகளை நாமே வருவித்துக் கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும், சரிதானா? நாம் வாழ்கிற இக்காலத்தில் கணவனும் வேலை செய்ய வேண்டும், மனைவியும் வேலை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படும். அது ஊழியமோ அது வேலையோ நாம் செயல்படுகிற பொழுது தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இதை தாண்டி இன்னொரு காரியத்துக்கு வாங்க. அதே நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 31:30. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. பாருங்க, மனைவி குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்பட ஸ்திரீயே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள், புகழப்படுவாள். நல்ல கவனிங்க, நீச்சா இருக்கிறது தவறா? தவறல்ல. வியர்த்து கொட்டுகிறது, பெர்ஃப்யூம் பயன்படுத்துவது தவறா? தவறல்ல. பவுடர் போடுவது தவறா? தவறல்ல, சரிதானா? நாம் நம்மை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். தேவையான அளவு அலங்காரம், புற அலங்காரம் மனுஷிக்கோ தேவை. ஆனால் நான் சௌந்தரியமாக இருக்கணும், நான் அழகாக இருக்கணும், 4 பேர் என்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் மனைவிமார்களுக்கு இருந்தால் அதுதான் வஞ்சனை உள்ளது. அந்த அழகு வீணாக போய்விடும், சரிதானா? அநேக பெண்கள் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன், நிச்சயமாக நீங்களும் கேட்டிருப்பீர்கள். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? 55 வயதாக இருக்கும், அல்லது 50 வயதாக இருக்கும், ஏன் 60 வயது கூட ஆயிருக்கலாம், 45 வயது ஆயிருக்கலாம், சரிதானா? நல்ல ஹேர் எல்லாம் ஒயிட்டாக இருக்கும், ஆனால் நல்ல ஹேர் டை போட்டுருவாங்க. அதை தாண்டி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆண்டவர் எனக்கு தந்த அழகை பாருங்கள். நிறைய பெண்கள் சொல்லியிருக்கிறாங்க. பெண்கள் மட்டுமன்று ஆண்கள் கூட சொல்லியிருக்கிறாங்க, ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு அழகை பாருங்கள். சில ஆண்கள் கூட சொல்லியிருக்கிறாங்க, ஆண்டவர் என்னை பாருங்க எங்க வச்சிருக்கிறார் அப்படி சொல்லி இருக்கிறாங்க. வாசிக்கலாமா? நீதிமொழிகளின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம். நல்லா கவனிங்க, வாலிபரின் அலங்காரம் அவர்களின் பராக்கிரமம். முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை. முதிர் வயதானவர்களின் அலங்காரம் அவர்களின் நரை. 40 வயதிலே முடி நரைத்து விடுகிறதா? நரைத்து விடுகிறது.
ஆண்டவராகிய இயேசு என்ன கூறியிருக்கிறார்? வெண்மையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நீங்கள் எல்லாரும் ஹேர் டை அடித்தா பாவம், அதை நான் சொல்ல வரலை. ஆனால் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்கிற தோற்றத்தை அவர் நிர்ணயிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய திருமணமான ஆண்கள், நிறைய திருமணமான பெண்கள் அநேக சர்ச்சைகளிலே சிக்குவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அநேக ஊழியர்கள் சர்ச்சையிலே சிக்குவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தங்களுடைய நரைமையை வெளியே காண்பிக்க மாட்டார்கள். 60 வயதாக இருக்கும், 50 வயதாக இருக்கும், நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கணும், யங்காக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் ஹேர் டை எல்லாம் போட்டுருவாங்க. 4 பெண்கள் பின்னாலே சுற்றுவாங்க. உங்கள் வயதை நீங்கள் கரெக்டாக காமிச்சிங்கன்னா உங்கள் எந்த பெண்களும் உங்கள் கூட பேசும்போது, ஐயா நல்ல ஒரு வயதானவங்க தான் ஐயா, அழகாக புரிஞ்சுக்கிடுவாங்க. தவறான நோக்கம் அந்த பெண்களுக்கும் வராது, உங்களுக்கும் வராது. நல்ல சேஃப்டி தான். இதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனால தான் வெண்மையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் கூடாது என்று சொன்ன காரியத்தை நாம் எப்படியாவது வெண்மையை கருப்பாக்க, கருப்பை வெண்மையாக்க ஏன் செயல்படணும்? விட்டுடலாமே. அதை தான் என்னுடைய கருத்து. அல்லேலூயா. நமக்கு சேஃப்டிக்கு தான் ஆண்டவர் ஒரு 40 வயசு ஆகிட்டுனா அழகாக என்ன செஞ்சிடறாரு, என்ன வச்சுருந்தாருன்னா வெண்மையாக்க வச்சிடுறாரு. சமீபத்தில் நான் ஒரு இடத்துல ஆண்டோட வார்த்தையை ப்ரீச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கேட்டாங்க, உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க? நான் சாரட்டாக்க ஸ்கூலில் டீச்சராக இருக்கா, ரிட்டையர்ட் ஆகிட்டாங்களா அப்படி கேட்டாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்காங்கன்னா, என் மனைவி பார்க்கவே இல்லை, 60 வயதுக்கு மேலே நினைக்காங்க. அப்போ என்ன எத்தனை வயசுக்கு நினச்சிருப்பாங்க? 63 65 நினச்சிருப்பாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு வயது 48 தான், என் மனைவி 3 வயது தான் என்னோட கம்மின்னு நான் சொன்னேன். அப்போ அவங்க அப்படியா 48 தானா? நான் என்ன சொல்கிறேன்னா, ஆனால் கேட்குற நபர் பாருங்கள், நல்லா அவருக்கு ஒரு 55 வயசு இருக்கும், ஆனால் ஹேர் டை அடித்து அவர் என்னோட எங்கே காண்பிக்கிறார், அவ்வளோதான். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நான் இது பாவம் இது பரிசுத்தம் அந்த கருத்துக்கு நான் வரலை. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த வயதை வெளியே கரெக்டாக நம்ம காண்பிப்போம், அவ்வளோதான். அல்லேலூயா. அதுக்காக பவுட்ரு போடக்கூடாது, பெர்ஃப்யூம் பயன்படுத்தக்கூடாது, அதெல்லாம் நம்ம நீட்டாக இருப்பதற்காக. ஆனால் இப்படிப்பட்ட அந்த நரையினை மறைக்கிற பொழுது அதுவே ஒரு பொய் தான். நம்முடைய அதிகமான வயதை குறைத்து நம்ம காமிக்கிறோம். அதனால அநேக பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியமாக இருக்கும். சரிதானா? 55 வயது ஒரு அரசு ஊழியர், அல்லது 55 வயது ஒரு தனியார் துறையில் உள்ள ஒரு பெண் ஊழியர் முடியெல்லாம் நரைத்திருந்தால் 4 பேர் தவறா அல்லது 4 பேர் தீய நோக்கத்தோடு அவனோடு போய் பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. ஆனால் அவங்க தன்னை அழகாக காண்பிக்கிறதுனால ஒரு கவர்ச்சி பிறருக்கு வருகிறது. ஆகையினால் அந்த நபருக்கும் பிரச்சனை வருகிறது, இவர்களுக்கும் பிரச்சனை வருகிறது. இதை தவிர்க்கலாம். ஆகையினால் மனைவிகளுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். இருக்கிறத அப்படியே நம்ம காண்பிப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே, மனைவியே புகழப்படுவாள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாயிண்ட் நம்பர் 2, கணவன் அல்லது புருஷன். வாசிக்கலாம் வேகமாக. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். புருஷர்களே மனைவிகளின் இடத்தில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தம் ஆக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 28. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். அப்ப பாருங்க, 25ஆம் வசனத்துல பார்த்தோம், புருஷனே மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும். மனைவி அப்படி இருக்கா, மனைவி இப்படி இருக்கா, மனைவி கருப்பா இருக்கா, மனைவி செவப்பா இருக்கா, அதெல்லாம் காரியம் கிடையாது. சரிதானா? அவள் அப்படி பேசுகிற இப்படி பேசுகிற அதெல்லாம் காரியம் கிடையாது. புருஷனே மனைவியின் இடத்துல எப்படி இரு? அன்பாயிரு. எவ்வாறு அன்பு கூறுவது? தன் சரீரத்தின் மீது தனக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறதோ அதே அன்பை மனைவியின் இடத்துல காண்பிக்க வேண்டுமாம். அல்லேலூயா. வாசிக்கலாம். 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 31. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. தாய் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், தகப்பன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே சமயம் அங்க ஒரு வேர்டு வருது, விட்டு. இதுவரைக்கும் தகப்பன் தாய் அவர்களுக்கு புருஷன் மகன். ஆனால் இப்படி ஒரு புதிய ஒரு உறவு வருகிறது. அவன் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? தாயை விட வேண்டியது இருக்கிறது. கைவிட அல்ல,
தகப்பனை விட வேண்டியது இருக்கிறது. தகப்பனை கைவிடுவதற்கு அல்ல, தான் மகன் என்கிற அந்தஸ்தில் இருந்து இப்பொழுது நானும் ஒரு புருஷன், எனக்கு ஒரு மனைவி, நானும் ஒரு தகப்பன் அந்தஸ்துக்கு வருகிறேன், இவள் என்னுடைய மனைவியும் ஒரு தாய் அந்தஸ்துக்கு வருகிறாள், எங்களுக்கென ஒரு குடும்பம், இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திற்கு புருஷன் நகர வேண்டும். சில பெண்கள் சொல்லத்தான் செய்கிறார்கள், அம்மாவுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார், அப்பாவுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார், எனக்கு முக்கியத்துவம் இல்லை, எனக்கு ப்ரையாரிட்டி இல்லை. அநேக மனைவிமார்கள் சொல்லத்தான் செய்கிறாங்க. தாயை விட்டு விடுவதா? விடக்கூடாது, கவனிக்க வேண்டும். தகப்பனை விட்டு விடுவதா? கவனிக்க வேண்டும். அதே சமயம் ப்ரையாரிட்டி தாய் தகப்பனை விட மனைவியின் இடத்துல அதிகம் இருக்க வேண்டும். அதைத்தான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. காரணம், இருவரும் ஒருவர், கரங்களை தட்டி மகிமை செலுத்தலாம், ஒரே மாம்சம். இது ஒரு ரகசியம் என்று பவுல் எழுதுகிறார். அப்படியே நாம் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 3:19. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள், அவர்கள் மீது கசந்து கொள்ளாதிருங்கள். சரிதானா? அதே காரியம்தான். எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. புருஷனே, மனைவி மீது உனக்கு கசப்பு இருக்கக்கூடாது. அவ்வப்போது கோபம் வந்து விடுகிறது, என்ன செய்ய? ஆனால் சரி செய்து கொள்ள வேண்டியது தானே. ஆண்டவரே சொல்லி இருக்கிறாரே, சூரியன் அஸ்தமிக்கும் முன்பதாக எரிச்சல் தனிய கடவது. கோபம் வரத்தான் செய்யும், புருஷனுக்கு எரிச்சல் வரத்தான் செய்யும். ஆனால் அது நீண்ட காலம் அது செல்லக்கூடாது. மனைவி மீது ஒரு கசப்பு, அப்புறம் அது ஒரு வைராக்கியம், அப்புறம் ஒரு பேச முடியாத ஒரு தன்மை, அப்புறம் ஒரு டிவோர்ஸ், அப்படியே அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிடும். ஆகையினால் கசப்பை புருஷர்கள் தங்களை விட்டு நீக்கணும். அல்லேலூயா. 1 தீமோத்தேயுக்கு வருவோமா? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும். பவுல் ரொம்ப அழகா எழுதுகிறார். புருஷர்கள் கோபமும் தர்க்கம் ரெண்டையும் விட்டு, ஏற்கனவே நான் சொன்னேன், கோபம் வரத்தான் செய்யும், எல்லாருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஆனால் உடனுக்குடன் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். தேவராஜ்யம் போகும் வரைக்கும் நாம் பாவம் செய்ய வாய்ப்பு இருக்குது, தவறு செய்ய வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒருவனை செய்து விட்டால் உடனே சரி செய்து கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கோர வேண்டும். அதுக்கு நம்ம அதிக நேரம் அந்த பாவத்திலோ அல்லது கோபத்திலோ இருந்து விட்டால் அது நம்ம எங்கேயோ கொண்டு போய்விடும். சரிதானா? ஆர்கியூமெண்ட். புருஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பவுல் எழுதுகிறார், வாக்குவாதம் இருக்க வேண்டாம், தர்க்கம், அதான் ஆர்கியூமெண்ட். தர்க்கம் பண்ணாதே, ஒரு காரியத்தை இதுதான் சரி என்று சொல். மனைவி கேட்கலையா, ஆர்கியூமெண்ட் போய்கொண்டே, சரி கேட்டா கேட்கட்ட போற, விட்டுரு, கொஞ்சம் நேரம் கழிச்சு தானா கேட்பா, அவ்வளவுதான். ஆர்கியூமெண்ட்டை விட்டுருங்க. தொடர்ந்து சொல்றார், புருஷர்களே பரிசுத்தமான கரத்தை உயர்த்துங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல ஹோலினஸ் ரொம்ப முக்கியம். ஒரு புருஷன் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கரங்களிலே தூய்மை இருக்கணும், கால்களிலே தூய்மை இருக்கணும், பார்வையிலே தூய்மை இருக்க வேண்டும். சரிதானா? என்னிடத்தில் கூட சில அல்லது பல பெண்கள் டெலிஃபோனில் பேசுவாங்க, அநேக சந்தேகங்களை கேட்பாங்க அல்லது ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. சரிதானா? ஒரு நாளும் ஒரு பெண்ணிடம் கூட நீங்கள் சாப்பிட்டீர்களா நான் கேள்வி கேட்கல. ஒரு நாள் கூட ஒரு பெண்ணிடம் கூட உங்களுடைய ஆடை நன்றாக இருக்கிறதே நான் சொல்லலை. நீங்கள் தூங்கிட்டீங்களா அல்லது இப்போ தான் எழும்பி இருக்கீங்களா கேட்கல. நிறைய ஃபோனில் பேசும்போது சந்தேகங்கள், வசனம் கேட்கும்போது பிரதர் எப்படி இருக்கீங்க கேட்பாங்க. அதை தாண்டி நீங்கள் சாப்பிட்டாச்சா கேட்பாங்க. பிரைஸ்லா சிஸ்டர், சொல்லுங்கள் சிஸ்டர்னு சொன்னால், பிரதர் நீங்கள் சாப்பிட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர். நான் ஏன் இப்படி நான் சொல்ல வரேன் என்று சொன்னால், என்ன பாயிண்ட்டோ அதை மட்டும்தான் பேசணும். ஊழியர்கள் மட்டும் கிடையாது. அதனால் இப்போ சுகமே விசாரிக்கக்கூடாது என்று நான் சொல்லலை. அநேக பிரச்சனைகளுக்குள் அநேக ஊழியர்கள் சிக்கி கிடக்கிறாங்க. அநேக பிரச்சனைகளுக்குள் அநேக விசுவாசிகள் சிக்கி கிடக்கிறாங்க. சரிதானே? அநேக கணவன் மனைவி இவ்விருவருக்குள் அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் தேவையில்லாத கான்வர்சேஷன், தேவையில்லாத நபர்களோடு அதிக நேரம் பேசுவது. சரிதானா? புருஷர்கள் எந்த ஒரு பெண்ணிடம் யாராக இருந்தாலும் ஒரு குறைவான நேரம் பேசணும். என்ன சப்ஜெக்டோ அதை பேசணும். தேவையற்ற அநேக காரியங்களை தவிர்த்துட்டா நமக்கும் சரி மற்ற நபர்களுக்கும் சரி பாவமான சிந்தனைக்கோ பாவமான உணர்வுக்கோ வாய்ப்பு இருக்காது. நல்ல காரியங்கள் தான். ஆனால் அதிக நேரம் பேசிக்கொண்டே இருந்தால் அந்த எண்ணமே வந்து கொண்டே இருக்கும். மனைவி கூறுவாள், என்ன இவ்வளோ நேரம் பேசி, எல்லா வீடுகளும் வரதான் செய்யும். ஆகையினால் தான் நான் சொல்கிறேன், அந்த டைம் இருக்குது பாருங்கள், குறைவான டைம், சரியான ஒரு சப்ஜெக்ட்,
தேவையற்ற காரியங்களை தவிர்ப்பது. காரணம், ஆண்டவர் புருஷர்களிடத்தில் எதிர்பார்க்கிறது பரிசுத்த பார்வை, பரிசுத்த சொல், பரிசுத்த கரம். ஹோலினஸ் ரொம்ப முக்கியம். பரிசுத்தத்தோடு எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. பொதுவாக குடும்ப ஜெபம் என்றால் அநேக வீடுகளிலே பெண்கள் தான் லீட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க குடும்ப ஜெபத்துக்கு வரவே மாட்டாங்க புருஷர்கள். ஆனால் பவுல் கூறுகிறார், புருஷர்களுக்கு தான் அந்த கடமை கொடுக்கிறார். நீ ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. நான் வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 பேதுரு 3:7 அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால், பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு, ரொம்ப முக்கியம், உங்கள் ஜெபத்திற்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடைய வாழ்ந்து, விவேகத்தோடு மனைவியோடு வாழ்ந்து, உங்களுடனே கூட அவர்கள் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள், உங்களுடனே கூட நித்திய ஜீவனாகிய பரலோகமாகிய கிருபையை அவர்களும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். புருஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க மனைவி பலவீனமான பாண்டம், ஆகையினால் கொஞ்சம் விவேகத்தோடு பேசுங்க, விவேகமாக அவங்களை நீங்கள் நடத்துங்க, விவேகமாக அவங்கள நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க. நீங்கள் விவேகத்தோடு உங்கள் மனைவிட்ட நடந்து கொள்ளலன்னா உங்களால் ஜெபம் பண்ண முடியாது. அவளால் உங்களுக்கு தடை வந்து விடும். உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு என்று சொல்லுகிறார். அப்போ மனைவியினால் புருஷனுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு தடை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிற, புருஷர்களே விவேகத்தோடு நடந்துக்கோங்க. அவங்க ஆவியிலும் சரி ஆத்துமத்திலும் சரி அவங்க பலவீனமானவங்க தான். அதனால தான் சாத்தான் முதலாவது ஏவாளை தான் அப்ரோச் பண்ணுறான். உடனே தட்டிடலாம். அதுபோல தான் ஏவாளை அப்ரோச் பண்ணால் பாவத்தில் விழுந்தான். ஆவியிலும் சரி ஆத்துமத்திலும் சரி சரீரத்திலும் சரி பெண்கள் பலவீனமானவங்க தான். ஆகையினா புருஷர்களுக்கு ஆண்டவர் சொல்ல, விவேகத்தோடு நடந்து கொள்ளுங்க. தொடர்ந்து சொல்கிறாரு, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை, ஒரு ஆனஸ்ட், ஒரு ரெஸ்பெக்ட். பெண்ணுக்கு மனைவி தான், எனக்கு மனைவி கீழ்ப்படியணும். அதே சமயம் அடிமை மாதிரி நடத்தக்கூடாது. அடிமை மாதிரி நடத்த ஆண்டவர் சொல்லவில்லை. தேவையான அளவு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், கனம் கொடுங்கன்னு சொல்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்கள், இன்னொரு முக்கியமான ஒரு காரியம். 3rd பாயிண்ட். முதலாவது சொன்ன மனைவி, 2வது சொன்ன புருஷன் அல்லது கணவன், 3வது இருவருமே அதிகாரிகள். வாய்ப்பு இருந்தால் பெண் இருந்தால் எழுதிக்கோங்க, எட்ட மறந்துடும். இப்போ 3rd பாயிண்ட் இருவருமே அதிகாரிகள். வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2, 3, 4 ஆகிய வேத வசனங்கள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2, 3, 4. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள், நல்ல கவனிக்கணும், மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் போதும். இப்ப பாருங்க, ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார், இருவருமே அதிகாரிகள். மனைவியின் சரீரத்திற்கு புருஷன் அதிகாரி, புருஷன் சரீரத்திற்கு மனைவி அதிகாரி. சரிதானா? ஒருவரின் சரீரத்தை தொடுவதற்கோ அல்லது ஒருவனின் சரீரத்தை காண்பதற்கோ எனக்கு அதிகாரம் இல்லை, உனக்கு அதிகாரம் இல்லை, அப்படி குடும்ப வாழ்விலே கிடையாது. பரிசுத்த வேதாகமம் தெளிவுபடுத்துகிறது, மனைவியின் முழு சரீரத்திற்கு புருஷன் தான் அதிகாரி, புருஷனின் முழு சரீரத்திற்கு மனைவி தான் அதிகாரி. ஆகையினால் புருஷனும் இதை அறிந்து கொள்ளணும், மனைவி அறிந்து கொள்ளணும். ஒரு மனைவி எதை அறிந்து கொள்ளணும்? என் சரீரத்திற்கு நான் அல்ல, அவரே புருஷனே அதிகாரி. அறியணும். புருஷன் எதை அறியணும்? என் சரீரத்திற்கு நான் அல்ல, இவளே, எனக்கு இவள் கீழ்ப்படுகிற ஒரு பாத்திரம் தான், ஆனாலும் என் சரீரத்துக்கு நான் அதிகாரி அல்ல, அவளே. அதை அறிந்துதான் கணவனோ மனைவியோ செயல்பட ஆண்டவர் நமக்கு புத்திமதி சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. பாயிண்ட் நம்பர் 4, வாய்ப்பு இருந்து எழுதி கொள்ளுங்க. சாத்தான் தூண்டிவிடாதபடிக்கு கூடி வாழுங்கள். சாத்தான் தூண்டிவிடாதபடிக்கு கூடி வாழுங்கள். அநேக ஊழியர்களும் அநேக விசுவாசிகளும் கொடுக்கிற தவறான ஆலோசனைகள் ரொம்ப அதிகம். இந்த பேசேஜ் நீங்கள் வாசிங்க, உங்களுக்கு புரியும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
உபவாசத்திற்கும், வார்த்தை கவனிங்க, உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமல், எதுக்கு உங்களுக்கு விரதத்துவம், செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். நல்லா கவனிங்க. கணவன் மனைவி, நான் ப்ரேயர் பண்ண போகணும், அல்லது நான் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு நான் ஜெபம் பண்ணணும், அதனால நான் அந்த ஊர் போகிறேன் இந்த ஊர் போகிறேன், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்தால் ரெண்டு பேரும் ஒப்புதல் வேணும். கணவனோ மனைவி அப்படிலாம் போகக்கூடாது, இங்கேருந்தே ஜெபம் பண்ணுங்க, அங்கே தான் இருக்கணும். ஆனாலும் அது சில காலம், 2 மாதம் போகிறேன், 6 மாதம் போகிறேன், கிடையாது. 2 நாளோ 3 நாளோ 1 நாளோ 1 வாரமோ, ஒரு சில காலம் ஒப்புதல் இருந்தால் கூட சில காலம்தான் பிரிஞ்சிருக்கணும். மறுபடியும் கூடி வாழ்ந்துடணும். எதுக்கா? சாத்தான் தூண்டி விடுவானா. செல்ஃப் கண்ட்ரோல் கணவனுக்கும் கிடையாது, மனைவிக்கும் கிடையாது. அப்படிதான் வேதம் சொல்லுது. சாத்தான் தூண்டிடுவான், நீங்க பாவத்தில் விழுந்துருவீங்க. ஆகையினால் கூடி வாழுங்கள். நிறைய பேர் கேட்பாங்க, நான் சிலரோடு தைரியமாக சொல்லியிருக்கிறேன். ஒரு அலையன்ஸ் பேசி கொண்டிருக்கிறோம் அல்லது பார்த்து கொண்டிருக்கிறோம். மாப்பிள்ளை என்ன பண்ணுறார்? மாப்பிள்ளை மலேசியாவில் இருக்கிறார், பொண்ணு எங்கே இருக்காங்க? பாளையங்கோட்டையில் இருக்காங்க. சரி, ரைட். திருமணம் நீங்கள் ஜெபம் பண்ணி சொல்லுங்கள். நான் கேட்டிருக்கேன், கல்யாணம் முடிஞ்சு அன்னைக்கோ அடுத்த நாளும் அவர் மலேசியா கூட்டிகிட்டு போயிடுவாரா? அது பெரிய ப்ராசஸ் இல்லை, அது 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். அப்போ இது தேவனுக்கு சித்தம் அல்ல. அப்படிதான் நீங்கள் இதுக்கு ஒரு ஜெபம் பண்ணணும், இதுக்கு ஒரு ஆண்டவர் தரிசனம் காமிக்கணும் எதிர்பார்க்கக்கூடாது. பெற்றோராக நாம் இருந்தாலும் சரி தான், பிள்ளைகளாக நாம் இருந்தாலும் சரி தான், நாம் சொல்லக்கூடிய ஆலோசனை வேதத்தின் அடிப்படையில் தான் இருக்கணும். கணவன் மனைவி என்றால் சேர்ந்து இருக்கணும். ஒருவர் அங்கே ஒருவர் இங்கே, இது தேவசுத்தமானு கேட்டால் தேவசுத்தம் கிடையாது. கூடி வாழ்வது. ஏன்? அவரை சாத்தான் தூண்டுவான், இங்கே இருக்கிற இவளை சாத்தான் தூண்டுவான். செய்தித்தாளை பாருங்கள், தொலைக்காட்சியை பாருங்கள், எவ்வளவு வேசித்தனம், எவ்வளவு விபசாரம் சாத்தான் அனைவரை தூண்டுகிறானே. ஆனால் எளிதில் ஆண்டவர் மீது பழியை போட்டு விடுவார்கள், எளிதில் பெற்றோர் மீது பழியை போட்டு விடுவார்கள், கணவன் மீது பழியை போடுவார்கள், மனைவி மீது பழியை போடுவார்கள். அதனால தான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, எல்லா சோதனைக்கும் தேவன் காரணர் அல்லர், அவனவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனாலே சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவனும் சோதிக்கிறவர் தான், ஆனால் எல்லா சோதனைக்கும் காரணர் ஆண்டவர் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். அது தவறு. அநேகர் நம்முடைய வேதத்திற்கு அப்பாற்பட்ட விதத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வாழ்வு முறையை தவறாக சொல்லிக் கொடுக்கிறோம். அல்லது நாம் நம்முடைய வாழ்வு முறையிலே கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் இப்படியெல்லாம் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அங்கே தான் பிரச்சனை வருகிறது. அது கூடாது என்று தானே வேதம் சொல்லுகிறது. சரிதானா? 5th பாயிண்ட், 5வது தழுதற் சீட்டு அல்லது விவாகரத்து. இதுதான் பாயிண்ட் நம்பர் 5. வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது மனைவியானவள், நல்ல கவனிங்க, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவள். அல்லது புருஷனோட ஒப்புரவாக கடவள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. என் புருஷன் என்னை அடிக்கிறாரே, என் புருஷன் என்னை மிதிக்கிறாரே, என் புருஷன் குடிகாரனாய் இருக்கிறாரே, எங்களுக்குள்ள நிறைய டேர்ம்ஸ் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது, ஆர்கியூமெண்ட் வந்து கொண்டே இருக்கிறது, குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்ய? தள்ளுதல் சீட்டு கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். ஆனால் ஒன்று, ரீமேரேஜ் பண்ணக்கூடாது. இது நிறைய ஊழியர்கள் சொல்வதே கிடையாது. எளிதில் இன்றைக்கு டிவோர்ஸ் ஆகிட்டாலே ரீமேரேஜ் பண்ணிடுறாங்க. சரிதானா? நல்ல கவனிங்க, புருஷனோ மனைவியோ ஒருவர் தள்ளிவிடக்கூடாது. தள்ளிவிட்டால் ரீமேரேஜ் பண்ணக்கூடாது. இல்லை என்றால் புருஷனோடு நல்மனம் பொருந்து. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. இப்போ வாசிக்கலாம், 12ஆம் வசனம் வாசிக்கலாம். 12 1 கொரிந்தியர் 7:12.
மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது, தேவ ஆவியினால் ஏவப்பட்ட பவுலாகி நான் சொல்றேன், சகோதரன் ஒருவருடைய மனைவி அவிசுவாசியா இருந்தும் அவனுடனே வாசமாயிருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவுள். அப்படியே ஒரு ஸ்திரீயினுடைய புருஷன் அவிசுவாசியா இருந்தும் அவளுடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்மதமாயிருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவுள். கவனிங்க, பவுல் கூறுகிறார், ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. கணவன் அவிசுவாசி, இந்த மனைவி நல்ல ஜெபம் பண்ணுகிற பிலீவர், விசுவாசி. இப்போ ரெண்டு பேருக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் இந்த அவிசுவாசியாகிய கணவர் அப்படிலாம் கிடையாது, நீ என் கூட தான் இருக்கணும், நான் உன் கூட தான் இருப்பேன், நம்ம பிரியக்கூடாது என்று ஆசைப்படுறார். ஆனால் இந்த அம்மா அப்படிலாம் கிடையாது, இவங்க பிலீவர், பிரிஞ்சிடலாம் நினைக்காங்க. அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா இந்த அவிசுவாசியாக இருந்தாலும் நம்ம சேர்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரே. உன் பரிசுத்த வாழ்வினால் அவரும் நன்றாக வருவார். உங்கள் பிள்ளைகள் அப்போ தான் அருவருப்பாக இராமல் பரிசுத்த பிள்ளைகள் வரும். ஆகையால் அவிசுவாசி விரும்பினால் நாம் கூட தான் இருப்பேன்னு சொன்னால் நாம் டிவோர்ஸ் கொடுக்கக்கூடாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதுபோல் கணவர் நல்ல பிலீவராக இருக்கிறார், விசுவாசியாக இருக்கிறார், மனைவி அவிசுவாசியாக இருக்கிறார். ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. மனைவியாக அவிசுவாசி அப்படிலாம் கிடையாது, என்னதான் இருந்தாலும் உங்களை விட்டு நான் போக மாட்டேன்னு சொன்னால் இந்த கணவர் டிவோர்ஸ் பண்ணக்கூடாது. சரிதானா? இதைத்தான் வேதம் தெளிவுபடுத்து. கீழே அப்படி இந்த 12ஆம் வசனத்துலேருந்து கீழே அப்படியே வாசி பாருங்கள், நிறைய வசனங்கள் வாசி பாருங்கள். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம், 39ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 39 39. மனைவியானவள், நல்லா கவனிக்கணும், மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். தன் புருஷன் மரித்த பின்பு, கவனிங்க, தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தருக்கு உட்பட்டவனுமாயிருக்கிற எவனையாகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாயிருக்கிறாள். ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி, பவுல் எழுதுகிறார், என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்து விட்டால் பாக்கியவதியாய் இருப்பாள். என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டு என்று எண்ணுகிறேன். என்னிடத்திலும் தேவ ஆவி உண்டு என்று எண்ணுகிறேன். இடத்துல சபைக்கு பவுல் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கணவன் மரித்து போனால் பெண் ரீமேரேஜ் பண்ணலாம், மனைவி மரித்து போனால் கணவன் ரீமேரேஜ் பண்ணலாம். சரிதானா? நல்லா கவனிக்கணும். சின்ன சின்ன பிரச்சனை நிமித்தம் டிவோர்ஸ் பண்ணி திரும்ப ரீமேரேஜ் பண்ணுறாங்க பாருங்க, அதை நீதிமன்றம் அங்கீகரிக்கும், பரிசுத்த வேதாகம் அங்கீகரிக்காது. மரித்தா ரீமேரேஜ் பண்ணலாம். சரிதானா? 8ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து. கைம்பெண் என்றால் கணவனால் கைவிடப்பட்டவங்க கிடையாது, கணவன் மரிச்சிட்டார், விடோ. சரிதானா? விவாகம் இல்லாதவங்களையும் அடுத்து பாருங்க, கணவன் மரிச்சாச்சு, விடோ, அந்த கைம்பெண்கள் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னை போல் இருந்து விட்டால் அவர்களுக்கு நலமாய் இருக்கும். ஆகிலும் அவர்கள் விரதத்தராய் இருக்க கூடாது இருந்தால் செல்ஃப் கண்ட்ரோல் தான், விவாகம் பண்ண கடவர்கள். வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம். அப்போ 30ஆம் வசனத்தில் பவுல் என்ன குறிப்பிட்டார்? கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தர் இறந்துட்டா மறுமணம் பண்ணலாம். ஆனாலும் பவுல் சொல்ல, என் அபிப்பிராயம், மறுமணம் பண்ணாமல் இருந்தால் நீ பாக்கியவதின்னு சொல்கிறாரு. இவங்க 8ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? நல்லா கவனிங்க, கணவனோ மனைவியோ இறந்து போனாங்க, சரிதானா? ஆனால் செல்ஃப் கண்ட்ரோல் எனக்கெல்லாம் இல்லை, திருமணம் பண்ணாதான் நலம் அப்படின்னு சொன்னால் நீ வெந்து கஷ்டப்படாத, திருமணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறார். சரிதானா? அப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நான் பிறருக்கு இதை ஆலோசனையாக சொல்லணும். வேதத்தின் அடிப்படையில் ஒரு பார்ட்னர் மரித்தா தான் அடுத்த பார்ட்னர் திருமணம் பண்ண முடியும், அதே சொல்லணும். சரிதானா? பண்ணாமல் இருந்தால் பாக்கியவதி சொல்லலாம். அதுக்காக ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கஷ்டத்து பற்றிலே வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பார்ட்னர் மரிச்சிட்டாரா, நீங்கள் என்ன செய்யலாம்? திருமணம் பண்ணலாம். இதுதான் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நல்ல நியதிகள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. அடுத்து பாருங்க, எப்போ ஏன் டிவோர்ஸ் கொடுக்க முடியும்? வாசிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மத்தேயு 5:31.
தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். நல்லா கவனிங்க. மனைவியோ புருஷனோ வேசியாக, வேசிக்கள்ளனாக, விபச்சாரக்காரனாக, விபச்சாரக்காரியாக இருந்தால் நிச்சயமாக நீதிமன்றத்தை அணுகலாம், டிவோர்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். அதே சமயம் மற்ற பிரச்சனைகளுக்காக, இது ஏற்கனவே 1:7 இருக்குது, அதை நான் சொல்லாமல் விட்டுட்டேன். மற்ற பிரச்சனைகளுக்காக, அதாவது விபச்சாரம், வேசித்தனம் அப்படிலாம் கிடையாது, சின்ன சின்ன பிரச்சனை தான். ஆனால் வாழவே முடியாது என்கிற சூழல் வந்தாலும் நம்ம டைவோர்ஸ் பெறலாம். ஆனால் ரீமேரேஜ் பண்ண முடியாது, தனித்து இருக்கலாம். சரிதானா? அதை தாண்டி நல்லா கவனிக்கணும். ஒரு இடத்துல வேதம் வந்து சைலண்ட்டாக இருக்குது. விபச்சார மார்க்கம், என் மனைவி தள்ளியாச்சு, என் புருஷனை தள்ளியாச்சு அப்படின்னா நான் திருமணம் பண்ணலாமா? அதுக்கு வேதத்திலே பதில் இல்லை. சரிதானா? ஆனால் ஒரே ஒரு பதில் தான் இருக்குது, டெத்து ஏற்பட்டால் மறுமணம் செய்யலாம். ஆகையினால் மற்றமுள்ள காரியத்திற்கு திருமணம் செய்வது வேதத்தின் அடிப்படையிலே சால சிறந்தது அல்ல, புதிய ஏற்பாட்டின்படி. புரிந்து கொண்டவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், கொஞ்சம் கசப்பான செய்தியாக இருந்தாலும் ஆண்டவர் கொடுக்குற செய்தி இது இனிமையான நல்ல செய்தி, நம்ம கை கொள்ளக்கூடிய ஒரு செய்தி தான். இன்னும் ஒரு வசனத்தை இந்த டிவோர்ஸ் காரியத்தில் நம்ம வாசிடலாம். 1 தீமோத்தேயு 5:11. 1 தீமோத்தேயு 5:11. இள வயதுள்ள விதவைகளை அதிலே சேர்த்து கொள்ளாதே, ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காம விகாரம் கொள்ளும் போது விவாகம் பண்ண மனதாகி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுகிறதினால் ஆக்கினைக்குட்படுவார்கள். அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல அலப்புகிறவர்களாகவும் வீணலுவற்றவர்களாகவும், வீண் அலுவல்காரிகள், தேவையற்ற வேலை செய்கிறவர்கள், தகாத காரியங்களை பேசுகிறவர்களாகவும் இருப்பார்கள். ஆகையால் இள வயதுள்ள விதவைகளை விவாகம் பண்ணவும், பிள்ளைகளை விதவைகள் விவாகம் பண்ணவும், பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதுக்கு இடம் உண்டாக்காமல் நிந்திக்காதபடிக்கு இடம் உண்டாமல் இருக்க வேண்டும் என்று வேண்டுமென்றிருக்கிறேன். பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு. விதவைகள், அதாவது புருஷன் மரிச்சிட்டான், அப்படிப்பட்ட விதவைகள் எப்படி இருக்கணுமா? கேர்ஃபுல்லாக, கரெக்டாக இருக்கணுமா. ஆனால் சில அல்லது பல விதவைகள் என்ன பண்ணுவாங்களாம்? ஒவ்வொரு வீடு வீடாக போவாங்களாம், தேவையற்ற காரியங்களை பேசுவாங்களாம், சோம்பேறியாக இருப்பாங்களாம். நான் பார்த்தேன் பார்த்தீங்களா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதை தாண்டி ஆண்டவருக்கு விரோதமாக, சரிதானே, காம விகாரம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் திருமணம் பண்ணிருங்க, பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லுகிறார். அதையும் தாண்டி பவுல் சொல்லுவது போல, பரவாயில்லையே ஆண்டவருக்காக நான் நிற்பேன் அப்படி சொன்னால் பாக்கியவதி. விவாகம் பண்ணினாலும் பிரச்சனை இல்லை, பண்ணாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் கணவன் மரித்தால் தான் அல்லது மனைவி மரித்தால் தான். சரிதானா? ஃபர்ஸ்ட் பாயிண்டில் மனைவி சொன்னேன், 2வது பாயிண்டில் புருஷன் சொன்னேன், 3ஆம் பாயிண்டில் இருவருமே அதிகாரிகள் சொன்னேன், 4வது பாயிண்டில் சாத்தான் தூண்டிவிடாதபடிக்கு கூடி வாழுங்கள் சொன்னேன், 5வது பாயிண்டில் விவாகரத்து நான் சொன்னேன், 6வது பாயிண்ட் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன். 6வது பாயிண்ட் பெற்றோர்கள். வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபேசியர் 6:4. பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பவுல் எபேசு சபையில் உள்ள பெற்றோர்களுக்கு எழுதுகிறார். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்கணும் தெரியுமா? 3 காரியம். 1, பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்க. 2, கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷை கொடுங்க. 3, நல்ல உபதேசத்திலே வளருங்க. அப்போ பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் வளர்க்க முடியுமா? முடியாது. அப்போ அதுக்கு இன்னொரு வசனம் இருக்குது பாருங்க, வாக்கியம் இருக்குது பாருங்க, எப்படிப்பட்ட கோபப்படக்கூடாதுங்கிறது அதில் இருக்குது பாருங்க. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கொலோசையர் 3:21. கொலோசையர் 3ஆம் அதிகாரம். பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதீர்கள். அப்போ கோபம் ஊட்டலாம், ஆனால் எப்படி கோபம் ஊட்டக்கூடாதான்? திடனற்று போகாதபடிக்கு, தைரியத்தை இழந்து விடாதபடிக்கு. எங்கள் அப்பா என்னை திட்டாங்க அல்லது எங்கள் அம்மா என்னை திட்டாங்க, இன்னும் வாழ வழியே கிடையாது, நான் தற்கொலை பண்ணி தான் சாவேன், அந்த எல்லைக்கு பிள்ளையை
நகர்த்தக்கூடாது. அதுதான். அப்போ தேவையான கோபப்படலாம், ஆனால் பிள்ளைகள் நம்பிக்கை இழக்கக்கூடிய அளவுக்கு கோபப்படுத்தி அவங்கள வெளியே தள்ளிடாதீங்க. ஒன்று. ரெண்டாவது, நான் வாசித்தோமே, கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷை. தண்டனை கொடாமல், அடி கொடாமல் பிள்ளைகளை சரியாக வளர்க்க முடியாது. ஏறக்குறைய ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் ஒரு 12 வயது வரைக்கும் அடித்தால்தான் கேட்கும். இது சரி, இது தவறு, அதெல்லாம் சின்ன வயசில் தெரியாது. அப்படிப்பட்ட வயதவர்களுக்கு வரவில்லை. ஆகையினால் சிக்ஷை தான் கொடுக்கணும். சிக்ஷை என்பது யாரோ ஒரு அனிமல், ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை வேட்டையாடுவது போல சிக்ஷிக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷை, கர்த்தருக்குள் தேவையான சிக்ஷையோடு. சரிதான். மூன்றாவது பாருங்க, உபதேசம், நல்ல டீச்சிங். நிறைய பேர் பிள்ளைகளை வளர்க்கும்போது சண்டே ஸ்கூல் போகணும்னு சொல்லுவாங்க, வாலிபலையில் கூட்டத்து போகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க உட்காந்து வேதத்தை திறந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நல்ல ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவாங்க, பைபிள் வாசின்னு சொல்லுவாங்க. ஏன் நீங்கள் வேதத்தை திறந்து ஒரு 10 வசனத்தை வாசித்து ஏன் சொல்லிக் கொடுக்கக்கூடாது? இதுதான் வாழ்வு முறை. ஆண்டவர் இப்படித்தான் உன்னை வாழ வைக்க விரும்புகிறார். இதுதான் பாவம், இதுதான் அசுத்தம், இதுதான் பரிசுத்தம், இதுதான் தேவராஜ்யம், இதுதான் நரகம், நீ இப்படி தான் வாழணும். டீச்சிங் அவசியம். அப்போ பெற்றோர் 3 காரியத்தை கவனிக்கணும். 1, திடனற்று போகாதபடிக்கு பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாது. 2, கர்த்தருக்கேற்ற சிக்ஷை கொடுக்கணும். 3, நல்ல உபதேசம் கொடுக்கணும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. 7th பாயிண்ட், இதான் கடைசி. பிள்ளைகளின் ரோல் என்ன? பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எபேசியர் 6 1ஆம் வசனத்திலிருந்து. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. 2 காரியங்களையும் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். 1, பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்க. 2வது, பெற்றோரை கனம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்படி பிள்ளைகள் இருந்தால் அவங்களுக்கு 2 நன்மை சொல்கிறார். 1, உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும். 2, நல்ல லாங் லைஃப் கிடைக்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தான், சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தான், வாலிபர்களாக இருந்தாலும் சரி தான், இன்றைக்கு நான் பெரியவர்கள் அநேகர் இருக்கிறோம். அப்போது நம்ம மற்ற பிள்ளைகளுக்கு அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தால் தான் உன் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். பெற்றோரை கனம் பண்ணால் தான் உனக்கு நீடித்த வாழ்வு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அது சொல்லிக் கொடுத்தா தான் தெரியும். சரிதானா? எந்த வாலிப பிள்ளையும் எந்த சின்ன பிள்ளையும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்துத்தான் ஆக வேண்டும். பெற்றோரை கனம் பண்ணித்தான். 2 வசனங்கள் வாசம் முடிச்சிடலாம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. போதும். வாலிப பிள்ளைகள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் வாலிப பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். தேவையற்ற காரியங்களை பார்க்க ஆசைப்படுகிறாயா? பார். தேவையில்லாத பாவங்களிலே சிற்றின்பத்திலே ஈடுபட விரும்புகிறாயா? ஈடுபடு. ஆனால் 1, உன் நெஞ்சில் வழியிலே நீ நட. கால் போன போக்கிலே போ, கண் போன போக்கிலே போகணும் விரும்புகிறாயா? போ. எல்லா தவறையும் பண்ணு. ஆனால் 1, இவை எல்லாவற்றிற்கும் நியாய தீர்ப்பு நாளில் நீ கணக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாள் வரும். அன்றைக்கு நீ பதறுவாய். அந்த நிலை வராமல் நீ காக்கப்படணும்னா உன் வாலிப நாளிலே உன்னை உருவாக்கி ஆண்டவரே நினை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. எல்லாருமே தேவ சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவரே, நானும் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் தான், அல்லது நானும் உங்களுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு குடும்பம்தான். என் குடும்பத்தில் ஏன் இவ்வளோ பிரச்சனை? என் குடும்பத்தில் ஏன் இவ்வளவு ஆர்கியூமெண்ட்? என் குடும்பத்தில் ஏன் இவ்வளவு சர்ச்சை? ஒரு சமாதானமே இல்லையே. எல்லாரும் தெய்வ சமூகத்திலே கண்களை மூடிக்கோங்க. 7 காரியங்களை உங்களுக்கு ஆண்டவர் கற்றுத்தந்தாரே. கணவன் எப்படி இருக்கணும், குடும்பத்தில் மனைவி எப்படி இருக்கணும், இருவருமே அதிகாரிகள் தான், அது பற்றிய காரியங்கள். சாத்தான் தூண்டிவிடாதபடிக்கு கூடி வாழ்கிற ஒரு காரியம், பெற்றோர் பற்றிய காரியங்கள், பிள்ளைகளை பற்றிய காரியங்கள், விவாக ரத்து பற்றிய காரியங்கள். இதிலெல்லாம் நம்முடைய கருத்து என்ன, நம்முடைய கொள்கை என்ன, அப்படி தானே நம்ம சிந்திக்கிறோம். அதை தாண்டி ஆண்டவருடைய கருத்து என்ன,
ஆண்டவருடைய கொள்கை என்ன? என் குடும்பத்தில் இந்த வசனத்தின்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா, இப்படி வாழ்ந்திருந்தால் கணவனாகி எனக்கும் மனைவியாகி எனக்கும் பெரிய பிரச்சனை இருக்காதே. இதன் அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருந்த பிள்ளைகளாகிய எங்களுக்கும் அல்லது பெற்றோராகிய எங்களுக்கும் எங்கள் உறவில் இப்படிப்பட்ட ஒரு விரிசல் இருக்காதே. ஏன் இருக்குது? என் வாழ்க்கையில் என்ன குறைவு இருக்கிறது? ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், ஆண்டவர் உங்களோடு இடைபடுகிறார். எந்த காரியத்தில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க? நாம் வாசித்த அல்லது நாம் கற்றுக்கொண்டு ஆண்டவர் நம்மோடு பேசிய இந்த காரியங்களில் எந்த குறைபாடுகள் என் வாழ்க்கையில் இருக்குது, எந்த குறைபாடுகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது? இருதயத்தில் வலது கரத்தை வச்சுக்கோங்க. ஆண்டவரே, நான் பாவியான ஒரு மனுஷன்தான். பிரதர் நோட்டு கார்ட்ஸ் மட்டும். பாவியான ஒரு மனுஷன்தான், நான் பாவியான ஒரு பெண் தான். ஆண்டவரே, என் குறைவுகளை நான் இன்றைக்கு சரி செய்து கொள்கிறேன். ஆண்டவரே, என் குடும்பத்தை கட்டுங்க. ஆண்டவரே, எனக்காக உங்கள் பரிசுத்த ரத்தத்தை சிந்தினீங்க. ஆண்டவரே, என் குறைபாடுகளாம் மன்னிங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா. நான் பாவிதான் ஆனாலும் நீ மாசற்ற தம் சிந்தி நீ வாயென்று என்னை அழைத்தீர். என் மீட்பரே வந்தேன் நான் பாவிதான் என் நெஞ்சிலே கரை பிடி து கேட்டேனே. என் கரை நீங்க இப்போதே என் மீட்பரே வந்தேன் நான் பாவிதான் மெய்யாயினும் சீர்நேர்மை செல்வம் மோட்சமும் அடைவதற்கு உம்மிடம் என் மீட்பரே வந்தேன். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இங்கே எல்லாரையும் உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. வேதத்தின் அடிப்படையிலான உங்கள் வார்த்தையின்படி வாழுகிற நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, நல்ல பிள்ளையாக, நல்ல பெற்றோராக, உங்கள் வார்த்தையின்படி வாழுகிற மகிழ்ச்சியான குடும்பங்களாக வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம், அங்கீகரியும் நல்ல பிதாவே, ஆமென்.